பழனிமலை முருகனின் செல்வ செழிப்பையும் ஆன்மீக ரகசியங்களை பற்றியும் பார்ப்போம். ஆண்டிக்கோலத்தில் காட்சியளித்தாலும் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாக, தமிழகத்தின் முதல் பணக்கார கோவிலாக கோடி கோடியாய் பணமழை கொட்டும் பழனிமலை முருகன் கோவில் திகழ்கிறது. இந்த மூல தெய்வமான முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்தில் வெறும் கோவணம் மட்டும் அணிந்தவாறு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். போகர் இந்த புனித சிலையை நவபாஷணத்தால் உருவாக்கியுள்ளார். பழனிக்கு செல்லும் முருக பக்தர்கள் ராஜ அலங்காரத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். ஆனால் உண்டியல் காணிக்கையில் இவர்தான் முதலிடம் வகிக்கிறார். ராஜ அலங்காரம் வெர்சஸ் ஆண்டி அலங்காரம், இந்த இரண்டில் எந்த அலங்காரத்தை பார்த்தால் என்ன பலன் கிடைக்கும்? யார் யார் ஆண்டி கோலத்தை தரிசிக்க வேண்டும், யார் யார் ராஜ அலங்காரத்தை தரிசிக்க வேண்டும்? இந்த வீடியோ மூலம் நீங்கள் பழனிமலை பற்றிய பல வியக்க வைக்கும் சுவாரஸ்யமான புராண கதைகளையும், முருகப்பெருமான் இன்று தன் பக்தர்களிடம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் திருவிளையாடல்கள் என்னென்ன என்பதையும் அறிந்து கொள்ளலாம்.